உலக மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. எல்லாரும் சிறந்து நல்ல யோகங்களை பெற வேண்டும். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நல்லது நடக்க வேண்டும். அதாவது இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பலன்கள் எப்படிப்பட்ட யோக பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அற்புதமான ஒரு முழு நிவர்த்திக்கான ஒரு சிறந்த பலன்கள். மாசி மாதம் ஒரு சிறந்த யோக பலன்களை, மாசி மாதத்தினுடைய சிறந்த முழு நிவர்த்திக்கான யோக பலன்களை இன்னைக்கு தெளிவான முறையில் பார்க்க போகிறோம். அது என்னங்க முழு நிவர்த்தி அப்படின்னா, கடந்த புரட்டாசி 29ஆம் தேதி முதல் தை 29 வரை குரு வக்ரமான காலங்கள். இந்த குரு வக்ரமான காலங்கள் பார்த்தீங்கன்னா புரட்டாசி 29 முதல் தை 29 வரை 15/10/2024 முதல் 15/10/2024 முதல் 11/2/2025 வரை ஏற்பட்ட குரு வக்ர காலங்களில் ஏற்பட்ட மிகப்பெரிய சோதனை வேதனைகள் உங்களுக்கெல்லாம் இந்த 4 மாத காலங்கள், புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி என்று சொல்லக்கூடிய ஒரு அதாவது புரட்டாசியினுடைய இறுதி பகுதி. ஆக ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை இந்த 4 மாத காலங்கள் கால கிரகங்கள் 4 பக்கங்களிலும் உங்களை நாசப்படுத்திவிட்டது. என்னென்னமோ சோதனைகள் வேதனைகள்லாம் உங்களை பாடா படுத்திவிட்டது. குரு இந்த வக்ர காலங்களில் குரு யார்? ஒவ்வொரு குடும்பத்திற்கும் செல்வத்தை வாரி தரக்கூடியவர்கள், வேலை வாய்ப்பு தொழிலை உருவாக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட குரு பகவான் கடந்த 4 மாத காலங்கள் வக்ரமாக இருந்து தை 29ஆம் தேதி நிவர்த்தி அடைகிறார். ஆக இந்த வக்ரமான காலங்களில் ஏற்பட்ட சோதனைகள் கொஞ்ச நெஞ்ச சோதனைகள் அல்ல. உங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே சொல்லிட முடியாது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அதிகமான பாதிப்புகள். பார்த்தீங்கன்னா குரு வக்ர காலத்தில் நிறைய பேருக்கு செய்கிற தொழில் அடி மேல் அடி, செய்கிற தொழிலில் அடி மேல் அடி விழுந்திருக்கும். அடி மேல் அடி. என்னடா இப்படி எதை செஞ்சாலும் ஒரு படி போனால் 10 படி சறுக்குது, ஒரு படி ஏறினா 10 படி சறுக்குது என்று சொல்லக்கூடிய தொழிலில் அடி மேல் அடி விழுந்திருக்கும். புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும், அதாவது புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் புதுசாக தொழில் ஆரம்பித்து இந்த தை மாதம் கூட ஓடாமல் அடி மேல் அடி விழுந்திருக்கும். புதுசாக தொழில் ஆரம்பித்தவங்க கூட அடி மேல் அடி விழுந்திருக்கு. தை மாதத்தை நம்பி ஆரம்பிச்சிருப்பாங்க, ஆனால் அடி மேல் அடி விழுந்திருக்கும். இல்லை அதுக்கு முன்னாடி ஏற்பட்ட தொழில் பாதிப்புகள், நிறைய தொழில் புதுசாக ஆரம்பித்தவங்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். நான் ஒரு சில குறிப்பிட்ட பேருக்கு தான் சொல்கிறேன், எல்லாருக்கும் கிடையாது. புரிஞ்சுட்டியா? சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடனுக்கு மேலே கடன். இந்த குரு வக்ர காலத்தில் குரு தனகாரகன் இல்லையா? ஆக பொருளாதார பிரச்சனையினால கடனுக்கு மேல் கடன் ஆகக்கூடிய நிலை. கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்பது போல அப்படிப்பட்ட வேதனைகள்லாம் இந்த கடனால் ஏற்பட்டிருக்கும். சரிங்களா? வரவுக்கு மீறி செலவு வருவதனால் கடன் அதிகப்படக்கூடிய நிலை ஏற்பட்டு வருகிறது. அரசு வேலையை நம்பி இப்போ அரசு வேலை வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தட்ட போய் பணத்தை கொடுத்து ஏமாந்து போகிற காலம் இதெல்லாம் நடந்திருக்கும். இந்த 4 மாத காலங்கள் அரசு வேலை, இந்த அடுத்த மாதமே உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, இந்த 5 லட்சத்தை கூட மீதி ஒரு 4 லட்சத்தை அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை நம்பி பணத்துக்கு ரொம்ப நம்பிக்கையாக சொல்லி பணத்தை மோசடி பண்ணக்கூடிய நிலை ஏற்பட்டு இருக்கும். அடுத்து இடம் வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் போட்டிருப்பீங்க. அந்த இடமே மோசடியான இடமா இருந்திருக்கும். இல்லை பணத்தை அட்வான்ஸை வாங்கிட்டு அந்த இடத்த முடிச்சு தராமல் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும், ஏமாற்றுதல் நடந்திருக்கும். இதெல்லாம் குரு வக்ர காலங்கள் ஏற்பட்ட மிகப்பெரிய சோதனைகள், வேதனைகள்.
அடுத்து பிள்ளைகளால் மிகப்பெரிய பிரச்சனைகள், சொன்னபடி கேட்காத பிள்ளைகள், மேலும் பிள்ளைகளுடைய காதல் பிரச்சனைகளால் மிகப்பெரிய சோதனை வேதனைகள், போலீஸ் ஸ்டேஷன் வம்பு வழக்கு, இதையெல்லாம் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கும். அடுத்து நல்லா இருந்த குடும்பத்தில் கூட மிகப்பெரிய பிரச்சனைகள், நல்ல சந்தோஷமா இருந்த குடும்பத்தை கூட குழப்பங்கள் ஏற்பட்டு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டு கணவன் மனைவி பிரியக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் குருவனுடைய வக்ர காலத்தில், அதாவது நல்லவனும் பொல்லாதவனாக கை கட்டி நிற்க வேண்டிய நிலையை உருவாக்கி விட்டான், நீதிமானாக இருந்த மனிதன் கூட நீதி தவறிவிட்டான் என்று சொல்லக்கூடிய நிலை உருவாக்கப்படுவதுதான் இந்த குரு வக்ரமான காலங்களில் ஏற்பட்ட சோதனைகள், வேதனைகள். ஆக இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்ச்சியாக கால கிரகங்களின் சூழ்ச்சியாக சுழட்டி அடிக்கப்பட்ட உங்களுடைய துன்பங்கள் அனைத்துமே, உங்களை சுழட்டி அடிக்கப்பட்ட துன்பங்கள் அடித்து விரட்டப்படும் ஒரு அற்புதமான காலம். எல்லா பிரச்சனைகளுமே விலகக்கூடிய ஒரு அருமையான காலம். இதுதான் இந்த மாசி மாசம் நமக்கு ஏற்பட போகின்றது. இந்த அப்படிப்பட்ட மாசி மாச பலன்களைத்தான் எப்படிப்பட்ட கிரக யோகங்களோடு இந்த துன்பங்கள்லாம் விலகப் போகிறது, நல்ல சிறந்த ராஜயோகங்கள், செல்வ யோகங்கள் ஏற்பட போகிறது என்பதை தெளிவாக இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முக்கிய காரணம் தை மாதம் 29ஆம் தேதி 11/2/2025 ஆண்டு குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதுதான் முக்கியமான காரணம். அதற்கான சிறந்த யோக பலன்களை இந்த மாசி மாச பலன்களாக தெளிவாக பார்க்க போறோம். சரிங்களா? ஆக இது பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். எந்த பிரம்மன் நம்மையெல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஆக உலகத்தில் ஒவ்வொரு முறை எத்தனையோ முறை பஞ்சாங்க முறை பார்க்கப்பட்டாலும் எந்த இறைவன் நம்மை படைத்திருக்கிறாரோ அவரால் எழுதப்பட்ட பஞ்சாங்க முறைப்படிதான் இங்கே பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரப்படி உங்கள் ஜாதகம் எல்லாரையும் படைத்த அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட எல்லாருக்குமே சரியா நடக்கக்கூடிய அந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தான் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் நான் ஜோதிடன் நான் தவறாக இருக்க வேண்டும். ஒன்று ஜாதகம் தப்பா இருக்கணும், சொல்லக்கூடிய பலன் சொல்லக்கூடிய ஜோசியர் நான் தப்பா இருக்கணும். அந்த தவறு இங்கே வரவே கூடாது. அங்க பார்த்து நடக்கல, இங்க பார்த்து நடக்கல, அவரை போய் பார்த்தா கல்யாணம் முடியல, இவரை போய் பார்த்தா கல்யாணம் முடியல, அங்க போய் பார்த்தா வேலை கிடைக்கல, இங்க போய் பார்த்தா அவர் சொன்ன மாதிரி வேலை கிடைக்கல, தொழில் நல்லா ஓடல, கடனுக்கு மேல கடன் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சோதனை வேதனைக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவுதான் இந்த பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதில்தான் தவறு ஏற்படுகின்றது. ஆக சரியாக கணித்தால் உங்கள் பிரச்சனைகளை எல்லாருக்கும் சரியாக நடக்கக்கூடிய பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். கீழே இது எல்லாருக்கும் பொதுவாக சொல்லப்படுகின்ற பொது பலன்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை, உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளை, உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தால்தான் ஒரு சரியான நிவர்த்தி கிடைக்கும். ஆகவே கீழே உள்ள நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? மாசி மாத பலன்கள். இந்த மாசி மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு மிதுன ராசிக்கு மாசி மாத பலன்களை பார்க்க போறோம், தெளிவாக பார்க்க போறோம். அதாவது ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு கிரகங்களுடைய வலிமை இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சிறந்த சக்தி ஏற்படுத்தி விடுகிறது. ஆக இந்த மாசி மாதத்தில் ஏற்படுகின்ற கிரகங்களுடைய, இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படுகின்ற கிரகங்களுடைய மிகப்பெரிய சக்தி அது எந்த அளவுக்கு யாராருக்கு என்ன பலன்கள் தரும். இப்போ முக்கியமாக அந்த
மாசி மாதத்தில் மிதுன ராசிக்கு எப்படிப்பட்ட யோகமான பலன்களை ஏற்பட போகிறது அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்கலாம். இப்போ பொதுவாக மிதுன ராசியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல குரு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது. மேலும் மிதுன ராசிக்கு ராசியில் செவ்வாய், மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன், 4ஆம் இடத்தில் கேது, மிதுன ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரியன், புதன், சனி, மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரன், ராகு. இந்த மாசி மாதத்துல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, மிதுன ராசிக்கு 5ஆம் அதிபதி அப்படின்னா ஒரு அதிர்ஷ்டக்காரகன் என்று சொல்லலாம். 5ஆம் அதிபதி மிதுன ராசிக்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன் 10ஆம் இடத்தில் அதிர்ஷ்டக்காரனாக 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது லாட்டரி யோகம், செய்கின்ற தொழில்களில் லாட்டரி யோகத்தை போல காசு பணம் கொட்டக்கூடிய யோகம் ஏற்படும். அதே நேரத்தில் எதிர்பாராத திடீர் சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். செய்கின்ற தொழில் மூலம் வருமானங்கள் மிகப்பெரிய ஒரு செல்வ யோகமாக கொட்டி தருகின்ற யோகமாக ஏற்படும். செய்கின்ற தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகம் என்றாலும் சரி, உத்தியோகத்தில் பதவி உயர்வோடு வருமானம், பதவி உயர்வும் பண உயர்வு பதவி உயர்வோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலமாக ஏற்படும். நினைத்த இடத்திற்கு உத்தியோக மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். நீங்கள் ஆசைப்பட்ட இடத்துக்கு உத்தியோக மாற்றம் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை வாய்ப்பு, அரசாங்க வேலை என்று சொல்லக்கூடிய வங்கி, முக்கியமாக வங்கி பணிகள், அதாவது பேங்க் வேலை எதிர்பார்க்கக்கூடியவங்க நிச்சயமா பேங்க்ல உயர்ந்த அதிகாரியாக ஆகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இந்த பிரபஞ்ச சக்தியில் கிரகத்தினுடைய வலிமை மிதுன ராசிக்கு ஏற்படுகிறது. இந்த பிரபஞ்சத்துல மிதுன ராசிக்கு கிரக சக்தி உயர்ந்த அதிகாரியாக ஆகக்கூடிய ஒரு சிறந்த யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்கிறது. அரசாங்கத்தினுடைய உயர்ந்த பதவியை பெறக்கூடியவர்களாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாசம் ஏற்பட போகிறது. அதுல சந்தேகமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக மேலும் பூமி இடம் வாசல் சொத்துக்களால் நல்ல வருமானங்கள் பெறக்கூடிய நிலை ஏற்படும். பூமி இடம் வாசல் சொத்துக்கள், ஒரு இடத்தை விற்கிறதாலோ, ஒரு சொத்தை விற்கிறதாலோ, இல்லை புதிய சொத்தை விற்று பணம் சேர்ப்பதாலோ, ஒரு இடம் விற்காத இடமெல்லாம் விற்கிறது, விற்க முடியாத வீடெல்லாம் விற்று பணம் வர்றது, இப்படி ஒரு ரியல் எஸ்டேட் பார்க்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நல்ல வருமானங்கள் வரக்கூடிய நிச்சயமாக ஏற்படும். இந்த மாசி மாதத்தில் ஏற்படுகின்ற இந்த பிரபஞ்ச சக்தியினுடைய கிரக அமைப்புகள் வலிமையாக இருக்கிறது. மேலும் இந்த பிரபஞ்சத்தில் அடுத்ததாக ஏற்படுகின்ற கிரகத்தினுடைய வலிமை, கிரக சக்தியினுடைய வலிமை என்னன்னு பார்த்தோம்னா, பாக்கியஸ்தானத்தில் சூரியன், புதன், சனி, இந்த 3 கிரகங்கள் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் அரசாங்கத்தில் பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல யோகங்கள் ஏற்படும். பதவி உயர்வு, அதாவது அவார்டு வாங்கக்கூடிய சில பேருக்கு செய்கின்ற தொழில்னால திறமையோடு பார்ப்பாங்க. அவங்க நிச்சயமா மிகப்பெரிய ஒரு பதவி முன்னேற்றமும் அவார்டும் கிடைக்கக்கூடிய அவார்டு கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படும். பதவி உயர்வு ஏற்படும். ஆக முக்கியமாக மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் தொடங்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் மாசி மாதத்தில் ஏற்படுகின்றது. மிகப்பெரிய தொழில், அதாவது நல்ல எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி, ஆடை ஆரணம் சம்பந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஃபேக்ட்ரி, உணவு சம்பந்தப்பட்ட ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் செல்போன் கம்பெனியாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு நவீன சம்பந்தப்பட்ட, நவீன மக்கள் விரும்பக்கூடிய நவீன அலங்காரங்கள், ஆடை அலங்காரங்கள், நவீன எலக்ட்ரானிக் சாதனங்கள் சம்பந்தப்பட்ட தொழிலை, புதிய தொழில்கள்லாம் அவங்க அந்த தொழிலை உருவாக்கி மிகப்பெரிய வெற்றியாளராக நிறைய சம்பாதிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த மாசி மாதம் கண்டிப்பாக ஏற்படும். அதில் சந்தேகமே கிடையாது. மேலும் அவங்களுக்கு நல்ல அரசாங்கத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். நல்ல வேலை, அரசாங்கத்தில் வேலை இல்லாத நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே நீண்ட காலம் திருமணம் நடக்காததுக்கு நல்ல திருமண யோகங்கள் ஏற்படும். புத்திர பாக்கியம் இல்லாததுக்கு நல்ல புத்திர பாக்கியம் நிச்சயமாக ஏற்படும். முக்கியமாக நிறைய சொத்துக்கள் சேரக்கூடிய நல்ல யோகங்கள் ஏற்படும். நிறைய சொத்துக்கள் சேரும். வாகன யோகங்கள் பெறலாம். நல்ல வாகன யோகங்கள் பெறலாம். நல்ல பதவி முன்னேற்றம் பெறலாம். இப்படி நிறைய ஒரு நல்ல யோகங்கள் இந்த மிதுன ராசிக்கு உறுதியாக ஏற்படுகின்ற நிலையில், அதாவது கேந்திர தோஷம் பெற்ற ஒரு குரு பகவான் கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் என்ற அடிப்படையில், கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம், அந்த ராஜயோக அடிப்படையில் குரு அமைந்திருக்கிறார். பரிவர்த்தனை யோகத்தோடு அமைந்திருக்கிறார்.
மிதுன ராசிக்கு 7-10க்குரிய குரு பகவான் ரிஷபராசியில் 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுதும், அந்த 12ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுதும், இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்வதால் பல கோடிகள் பல லட்சங்கள் பெறக்கூடிய நிலை ஏற்படும். மேலும் எதிர்பாராத அளவுக்கு செல்வங்கள் பெருகக்கூடிய நிலை, பதவி உயர்வுகள் பெறக்கூடிய நிலை, பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நிலை, பெரும்பாலும் பணம் கொட்டக்கூடிய நிலை ஏற்படும். இதுதான் மாசி மாசத்துல சிறப்பான யோகம் என்பது மிதுன ராசிக்கு நிச்சயமாக உண்டு. அதுல எந்தவித மாற்றமே இல்லை. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா, உங்களுக்கு ஏதாவது அது நடக்கல இது நடக்க, என்னங்கய்யா நிறைய ஜாதகத்தை பார்த்துட்டோம், கல்யாணம் முடிய மாட்டேங்குது, பிள்ளைக்கு பையனுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, நல்ல ஒரு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றான் கிடைக்க மாட்டேங்குது, நாங்களும் எத்தனையோ இடத்துல ஜாதகம் பார்த்துட்டோம் ஒன்றும் நடக்கல அப்படின்னு வேதனைப்பட்டீங்கன்னா திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதாவது நம்ம எந்த பிரம்மன் நம்ம படைத்திருக்கிறார், அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கல அப்படின்னா ஒண்ணு உங்க ஜாதகம் தப்பா இருக்கணும், இல்லாட்டி ஜோசியம் தப்பா இருக்கணும். இங்கே ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை எது இந்த காலத்துல நடக்கும் என்றால் நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும்.